அவங்களுக்குள்ளே வந்த ஃபைட்னால இதோட ஹிஸ்ட்ரி கேட்கும்போதே ஃபர்ஸ்ட் லைனில் வர்றது ஹாண்டட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பதிலாக 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அதாவது ராஜா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோவா அந்த பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட சேனலில் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு பேய் கதெல்லாம் கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோவானாலே நம்மளுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் தான் ஞாபகம் வரும். பட் கோவாவில் ஹாண்டட் சர்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவாவில் லொக்கேட் ஆகிருக்க கேன்சல்லம் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க ஒரு சர்ச் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சர்ச்சோட பேர் வந்து 3 Kings சர்ச் அப்படின்னு தான் பேரே வச்சுருக்காங்க. ஸோ இது ஏன் அந்த 3 Kings சர்ச்னு அப்படின்னு ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அந்த சர்ச் எதுக்கு ஹாண்டட் பிளேஸாக ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளேஸை வந்து 3 கிங்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரை ரூல் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்தில் யார் வந்து இந்த பிளேஸை ரூல் பண்ண போகிறான்ட்டு 3 பேருக்குமே மாற்றி மாற்றி ரெகுலராக சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. இது பார்த்த ஒரு ராஜா என்ன பண்ணாருன்னா, இது வேலைக்கு ஆகாது, நம்ம இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். அப்படி ஸ்டாப் பண்ணணும்னா இவங்க 2 பேருக்கும் பாய்சன் வச்சு சாகடிச்சிடணும் அப்படின்ற முடிவில் அவர் அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து எல்லாரையுமே சபை போட்டிருக்காங்க. ஒரு மீல்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீல்ஸில் வந்து 2 ராஜாவுக்குமே பாய்சன் கலக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அவங்களுமே இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ பாய்சன் கலந்த ராஜா வந்து அந்த சர்ச்சை டேக் ஓவர் பண்ணுறாரு. பட் இது கொஞ்ச நாள்லேயே பப்ளிக் வந்து தெரிய வந்துடுது, இவர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் அவருமே பாய்சன் குடிச்சிட்டு இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து போன 3 பேரையுமே சர்ச்சுக்கு பக்கத்துலேயே தான் புதைச்சிருக்காங்க. அவங்களுடைய 3 பேரோட ஆத்மாவும் அந்த சர்ச்சை சுற்றி வர்றதாகவும் அந்த சர்ச்சில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. பப்ளிக்மே சில பேர் வந்து அந்த ப்ரெசன்ஸை வந்து ஃபீல் பண்ணுறதாகவும், ஸோ 6 மணிக்கு மேலே யாரும் போகாமல் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிட்டுக்கப்புறம் அங்கே ஒரு ப்ரீஸ்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அங்கே இருக்க ஒரு குகையை வந்து செக் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அவர் கூட ஒரு நாய் இருந்திருக்கு, லாந்தர் விளக்கு. அந்த லாந்தர் விளக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த லேம்பை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க போயிருக்காங்க. பட் போனவங்க 2 பேருமே திரும்பி வரலன்னு நிறைய பொதுமக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து அங்கே ப்ரீஸ்ட் கூட வரத்துக்கு பயப்படுறதாகவும் சொல்கிறாங்க. அங்கே அந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறதுனால பொதுமக்கள் யாரும் போகக்கூடாதுன்ட்டு அங்கே இப்போ தடை விதிச்சிருக்காங்க 6 மணிக்கு மேலே. இப்போ வந்து அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குதுன்னு நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கலான்னு இருக்குது. பட் 6 o'clock மேலே மட்டும்தான் அலௌட் இல்லை. இன்னமும் அவங்க ஆன்மா அங்கே இருக்குதுன்னு, பட் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காது. 6 மணிக்கு மேலே யாரும் அங்கே வந்து அலௌட் இல்லைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சில் January 6 அன்னைக்கு ஃபீஸ்ட் நடக்குமா, அந்த ஃபீஸ்ட்டில் கூட எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம். பட் 6 மணிக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்களாம், எல்லாருமே அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்களாம். 6 மணிக்கு ஷார்ப்பாக அந்த சர்ச்சோட டோர் க்ளோஸ் பண்ணப்பட்டு எல்லாரும் அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்களாம். இந்த மாதிரி இந்த 3 கிங்குமே இறந்தும் அந்த சர்ச்சை வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இவ்வளவும் போக அந்த ஒரு லொக்கேஷன், அந்த ஒரு சர்ச் வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால அந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து பார்க்குற ஒவ்வொரு வியூவும் ரொம்ப அழகாக இருக்கும்னு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் விசிட் பண்ணலாம். பட் 6 மணிக்கு முன்னாடி மட்டும்தான் அலௌட், அதுக்கு மேலே அலௌட் கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது ஆல்ரெடி இந்த 3 Kings சர்ச் வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருக்காவது இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரி கேட்க பிடிக்கும்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஹாரர் சம்பவம் நடந்திருக்குன்னா மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் உங்களுக்கு என்னோட யூடியூப் சேனலில் அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுறேன். நானும் அந்த ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுப்பேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அந்த ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மறக்காமல் உங்களோட ஹாரர் சம்பவ நினைவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் ஹாரர் ஸ்டோரியில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye. Purple you.